தீ விபத்து ஏற்பட்ட பகுதியில எத்தனை பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள்? அவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டிருக்கிறதா? தொடர்பான தகவல் இருக்கா? அது பார்த்தீங்கன்னா இந்த மற்ற வார்டு எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் வந்து 5க்கும் மேற்பட்ட பிளாக்குகள் உள்ளன. குழந்தைகள் நலப்பிரிவு, மகப்பேறு பிரிவு, கண் பிரிவு, பல் பிரிவு என பல்வேறு பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பல்வேறு பிரிவுகள்லையும் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மற்றும் உள்நோயாளிகள், வெளி நோயாளிகள் என இருந்து வருகிறார்கள். ஏன்னா பகல் 12 மணி வரை வந்து வெளி நோயாளிகள் அதிக அளவு இங்கு வந்து செல்லக்கூடிய நிகழ்வும் இங்கே நடைபெற்று வருகிறது. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளி நோயாளிகள் அவர்களுடைய உறவினர்களும் அதிக அளவு இங்கே இருக்காங்க. அதற்காகத்தான் இங்கு வந்து ஏராளமான நோயாளிகள் கூட்டம் என்பது காணப்படுகிறது. இருந்த போதிலும் வந்து அனைவருமே பாதுகாப்பாக இருப்பதாக தெரிகிறது. மாவட்ட ஆட்சியர் உங்கள்கிட்ட கேட்போம். மேடம், இங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் பாதுகாப்பா இருக்காங்களா? என் தீ விபத்துக்கான காரணம் என்ன? ஒரு செகண்ட் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி கேட்பீங்க. ஒரே ஒரு செகண்ட் சீக்கிரம் பண்ணிடுங்க. ராஜா மிராசுதார் மருத்துவமனையுடைய லேபர் அந்த பிளாக்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ரூம்ல ஏசி ஷார்ட் சர்க்கியூட் ஆயிருக்கு. ஷார்ட் சர்க்கியூட் ஆயிட்டு அந்த ஏசி கீழே விழுந்திருக்கு. கீழே இருந்த அந்த பெட் வந்து ஃபயர் ஆயிருக்கு. அந்த ஃப்ளோர்ல கிட்டத்தட்ட 24 நபர்கள் இருந்திருக்காங்க. எல்லாருமே சேஃபா இவாக்குவேட் பண்ணியாச்சு. ஸ்மோக் மட்டும் பரவி இருக்கு. ஸோ ஸ்மோக் பரவினதுக்கு ஃபயர் டெண்டர், எக்ஸாஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஸ்மோக் பரவினதையுமே நம்ம இப்ப வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். அந்த பிளாக்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் பிரெக்னென்ட் தாய்மார்கள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. அனைவருமே இவாக்குவேட் பண்ணி சேஃபாக இருக்கக்கூடிய RCH2 அப்படிங்கிற பிளாக்குக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ எந்த உயிர் சேதமோ எந்த காயமோ யாருக்குமே இல்லை. லிஃப்ட், பாத்ரூம் எல்லாத்தையுமே நம்ம வந்து செக் பண்ணிட்டோம். எங்கேயுமே யாருமே மாட்டி இல்லை. ஃபுல்லாவே ஷிஃப்ட் ஆயாச்சு. அந்த முதல் 2 மாடி, கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். லேபர் வார்டுல, லேபர் பிளாக்ல இருந்து இது வந்து RCH2ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாக் ஒரு 20 அடி தள்ளி இருக்கு. இந்த பிளாக்குக்கு அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்த அனைத்து பேஷண்ட்டையும் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்கோம். அந்த ஃபயர் ஆன அந்த ஃப்ளோர்ல 24 பேர் இருந்திருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்க கீழே இருந்தக்கூடிய அந்த ஃப்ளோர்ல இருந்து வந்திருக்காங்க. இல்ல, அவங்க பதட்டப்பட வேண்டியது இல்ல. எல்லாரையுமே நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம். எல்லா விதமான ப்ரிகாஷன்ஸையும் நம்ம வந்து எடுத்துட்டோம். பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இங்க எல்லாருமே ஷிஃப்ட் பண்ணிட்டு டாக்டர்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபயர் டெண்டர் வந்து 10 நிமிடத்திற்குள்ள வந்து வந்தாச்சு. தண்ணி வச்சு அணைச்சிட்டு வந்த புகையுமே ஃபுல் பண்றதுக்கு அந்த எக்ஸாஸ்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். டாக்டர் TMCHல இருந்தும் மருத்துவ குழுவினரையும் வர சொல்லிட்டோம். ரெட் கிராஸுமே வந்தாச்சு. ஸோ எல்லா விதமான உதவிகளும் ஹூஎவர் அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணவங்களுக்கு வந்து கிடைக்கும். உடல் ரீதியாவோ காயங்களோ உயிரிழப்போ எதுவுமே வந்து இல்லை. நன்றி. ஆமா, நம்மளுடைய பணியாளர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க தான் டைரக்டா அங்க இருந்த பீப்புள் இமீடியட்டா 2 பேஷண்ட்ஸோட சேர்த்து லைட்டா டிஸ்டிக்கா இருக்கு. அதாவது லைட் கொஞ்சம் அந்த மூச்சோடத்துக்கு கொஞ்சம் சிரமம் இருந்திருக்கு. அவங்கள தான் முதல்லவே நம்ம ஷிஃப்ட் பண்ணி இருக்கோம். அவங்களும் இப்ப ஸ்டேபிளா இருக்காங்க அப்படிங்கறத வந்து டீன் அண்ட் RMO வந்து கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. மொத்த பிளாக்லயுமே கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல சேர்த்து சுமார் 50 பேர் இருந்திருக்காங்க. எல்லாரையுமே எவாக்குவேட் பண்ணிட்டோம். சோ ஒன்னும் பிரச்சனை இல்லை. யாருக்குமே மயக்கம்லாம் யாருமே அடையல. எல்லா தாய்மாரும் வந்துட்டாங்க. பாத்ரூம்ல இருந்தவங்க, மத்தபடி வேற எங்கேயாவது பிளாக் ஆயிருப்பவங்களும் நம்ம நினைக்கக்கூடிய அனைத்து இடத்தையுமே நம்ம செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டோம். ஃபயர் அண்ட் எல்லாமே வந்து அடைச்சிட்டாங்க. அது அதிக தீ விபத்து ஒன்றும் இல்லை. புகை இல்லாமல் இருக்கிறது, ஸ்மோக் தான் அது அதிகமாக இருக்குது. அதை எக்ஸாஸ்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. போட்டுக்குதுங்க, எல்லாம் போட்டுக்குதுங்க. இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கூறியதை கேட்டீங்க. அவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருப்பதாகவும் அந்த மருத்துவமனை கட்டிடத்தில் மட்டும் சுமார் 50 பேர் இருந்ததாகவும் அவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு விட்டதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். உறவினர்கள் யாரும் பதட்டமடைய வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அதே போல தாய்மார்கள் அனைவருமே பாதுகாப்பாக இருப்பதாகவும் மீதம் உள்ளவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியும் நடைபெற்று வருவதாகவும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும்
இந்த புகை மூட்டம் தான் அதிக அளவு இருந்ததால் அந்த புகையை வெளியேற்றுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு 10 நிமிடத்திற்குள்ளாக புகையும் வெளியேற்றப்பட்டு விட்டதாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தஞ்சை அரசு மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, மக்கள் பத்திரமாக இருக்கிறார்கள் என்ற மாவட்ட ஆட்சியரின் பேட்டியை பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர் ஹுசைன்.